தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்துக்கு லவ் படங்களா வரும், இன்னொரு காலகட்டத்துக்கு காமெடி படம், ஹாரர் காமெடி, இந்த பேய் படங்கள், சைஃபை படங்கள் இந்த மாதிரியான ஒரே சேனல் வந்து ரிப்பீட் மோட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சீசன் என்னன்னு பார்த்தோம்னா அம்மன் படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மூக்குத்தி அம்மன் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதோடைய கண்டினியூட்டியா வந்து மூக்குத்தி அம்மன் 2க்கான பூஜையை வந்து போட்டிருக்காங்க. ஒரு 100 கோடிக்கு மேல பட்ஜெட் வச்சு ஒரு பேன் இந்தியா படமா இந்த படம் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சுந்தர் சி வந்து டைரக்ட் பண்றாரு. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே வரிசையில ஆடி வெள்ளி அப்படிங்கிற ஒரு படம் தான் வந்து பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது ஆடி வெள்ளி அப்படிங்கிற படம் வந்து 1990ல வந்து ரிலீஸ் ஆன படம். தேவனண்டால் ஃபிலிம்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம டிவில வந்து நிறைய டைம் இந்த படம் பார்த்திருப்போம். ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாம்பும் ஒரு யானையும் வந்து ஹெல்ப் பண்ணும். வில்லனா வந்து நிழல்கள் ரவி வந்து இருப்பாரு. அவர் வந்து ஒரு கோயில வந்து ஒரு சிதைக்கணும்னு நினைப்பாரு. அதுக்கு எதிரா வந்து அந்த குழந்தைகள் வந்து இந்த குழந்தையும் இந்த யானை பாம்பு இதை வச்செல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே, அம்மன் சென்டிமெண்ட் அப்படின்லாம் வச்சு படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டரான படம். இந்த படத்தை வந்து பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வேலைகளை வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் மூக்குத்தி அம்மன் பிரான்சிஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு, நயன்தாரா இருக்காங்க, ஒரு சூப்பரான காம்போ வரப்போகுது. படமும் கண்டிப்பாக ஒரு 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால இங்க வந்து த்ரிஷா இல்லாட்டி சமந்தா இவங்க 2 பேர்த்த வச்சு ஆடி வெள்ளி 2 படத்தை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த படம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அம்மன் கேரக்டருக்கு யார் சூட் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.